ஏடிஎம் பயன்பாட்டிற்கான கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. ஏப்ரல் 1 முதல் ரூ. 23 வசூலிக்கப்படும். இது HDFC PNB வாடிக்கையாளர்களை பாதிக்கும். வணக்கம் அக்கா. நீங்க HDFC பஞ்சாப் நேஷனல் பேங்க் இல்லனா பந்தன் பேங்க் கஸ்டமரா இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ATM, UPI பயன்பாட்டுல சில முக்கியமான ரூல்ஸ் மாறப்போகுது. என்னென்ன மாற்றங்கள்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க இதுல முழுசா பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கேள்வி. இப்போலாம் ஏடிஎம்ல பணம் எடுக்க நீங்க கார்டை அதிகமா யூஸ் பண்றீங்களா? இல்ல கார்டே இல்லாம UPIல சட்டுன்னு ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்களா? யோசிச்சு வைங்க. ஏன்னா இதை வச்சுதான் ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்திருக்கு. ஆமாங்க, கரெக்டா வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 3 பேங்க் விதிகளும் மாறப்போகுது. இது நம்மளோட பண பரிவர்த்தனைகளை நேரடியா பாதிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, முதல்ல HDFC பேங்க்ல என்ன மேட்டர்னு பாத்துருவோம். இவங்க UPI பரிவர்த்தனைக்கு ஒரு புது கட்டணத்தை கொண்டு வராங்க. இதுவரைக்கும் நம்ம கார்டு இல்லாம UPI மூலமா ATMல பணம் எடுத்தா அது நம்ம மாசாந்திர ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட்ல சேராது. அது ஒரு தனி கணக்கு. ஆனா இனிமே அப்படி கிடையாதுங்க. நீங்க UPIல பணம் எடுத்தாலும் சரி, கார்டுல எடுத்தாலும் சரி, ரெண்டுமே உங்க ஃப்ரீ லிமிட்ல ஒண்ணா கணக்குல சேர்ந்துரும். ஒருவேளை உங்க மாசாந்திர இலவச லிமிட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க UPI மூலமா எடுக்கிற ஒவ்வொரு தடவைக்கும் சரியா ரூ. 23 கட்டணமா பிடிப்பாங்க. அதனால கார்டு இல்லாம எடுக்கிறோமேன்னு அசால்ட்டா இருந்துராதீங்க, பாத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க். இவங்க பணம் எடுக்கிற டெய்லி லிமிட்ல ஒரு சின்ன கட்டுப்பாடு கொண்டு வராங்க. நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெபிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பணம் எடுக்கிற உங்க லிமிட்டை குறைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ரூபே பிளாட்டினம் மாதிரி கார்டுகளுக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாயும், விசா சிக்னேச்சர் மாதிரி பெரிய கார்டுகளுக்கு 75,000 ரூபாயும் தான் இனிமே எடுக்க முடியும். கடைசியா பந்தன் பேங்க். இவங்க வரிசையா சில புது அபராதங்களையும் கட்டணங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. பந்தன் பேங்க் கஸ்டமர்ஸ் 3 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 1, மாதாந்திர இலவச லிமிட்டை தாண்டினா ஒவ்வொரு தடவைக்கும் ரூ. 23. 2, சும்மா பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ATMல செக் பண்ணா கூட ரூ. 10 பிடிப்பாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, உங்க கணக்குல காசு இல்லாம பணம் எடுக்க முயற்சி பண்ணி அது ஃபெயில் ஆச்சுன்னா ரூ. 25 அபராதம் போடுவாங்க. இது நம்மளுக்கே தெரியாம நடக்க சான்ஸ் இருக்கு. ஜாக்கிரதை. சரி, இவ்ளோ ரூல்ஸ் போடுறாங்களே, நம்ம காசு தேவையில்லாம போகாம இருக்க நாம என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்தா போதும். அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. இந்த கட்டணங்களை தவிர்க்கிறது ரொம்ப சுலபம். முதல்ல மாசத்துக்கு எத்தனை தடவை ஃப்ரீயா பணம் எடுத்திருக்கோன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 2வது, பேலன்ஸ் பார்க்க எதுக்கு ATM? நம்ம போன்ல இருக்கிற பேங்க் ஆப்பே யூஸ் பண்ணுங்க. 3வதா, பணம் எடுக்க போறதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ல காசு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் செஞ்சாலே போதும், தேவையில்லாத ஃபைனை தவிர்த்திடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை தெரியாம உங்க இலவச லிமிட்டை தாண்டி உங்களுக்கு சார்ஜ் வந்துட்டா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு உங்க ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சரி, இப்போ ஒரு குட்டி குவிஸ். இவ்ளோ நேரம் கவனிச்சிங்களான்னு பாத்துருவோம். HDFC பேங்க்ல நம்ம இலவச லிமிட் தாண்டின பிறகு UPI மூலமா ATMல பணம் எடுத்தா எவ்வளோ கட்டணும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 10 ரூபாயா, B 23 ரூபாயா, C 50 ரூபாயா, இல்ல D கட்டணமே இல்லையா? உங்க பதில் என்ன? டக்குன்னு யோசிச்சு கமெண்ட்ல தட்டி விடுங்க. யார் முதல்ல சரியா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரியான பதில நாங்க கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம். இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சிக்க உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மக்கா. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.